இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று மாலை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் டாக்டர் ஐயாவுடைய மகன், முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி அவர்கள், டாக்டர் அன்புமணி அவர்கள் ஒரு 100 நாள் பிரச்சார பயணத்தை தமிழக உரிமை மீட்பு பயணம் என்கின்ற பெயரில் துவக்குகிறார். இந்த பயணத்திற்கு பல ஆலோசனைகளை கொடுத்த பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வர இருக்கிறார். அதை பற்றி இந்த காணொளியில் சற்று விரிவாக காண்போம். பிரதமர் நரேந்திர மோடி அன்புமணிக்கு என்ன அறிவுறுத்தினார், இந்த 100 நாள் பயண திட்டத்தை பற்றி அவர் என்ன சொன்னார் என்பதை பற்றியும், இந்த 100 நாள் பயண திட்டத்திற்கு ஆரம்பத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் தலைவருமான மருத்துவர் ஐயா அவர்கள் ஏன் தடை சொன்னார் என்பதை பற்றியும் இந்த காணொளியில் விரிவாக காண்போம். நாளை தமிழகத்திற்கு அரசு முறை பயணமாக வருகின்ற நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு 27ஆம் தேதி அரியலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டி ஆளப்பட்ட தலைநகரம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருந்தது. இன்றைக்கும் அதனுடைய அடையாளங்களும் அவர் கட்டிய பெருவுடையார் கோவிலும் இருக்கிறது. மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய 1000வது ஆண்டு விழா, திருவாதிரை நட்சத்திர விழா, ராஜேந்திர சோழனுடைய சதய விழா அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடக்கிறது. அந்த விழாவில் கலந்து கொண்டு ராஜேந்திர சோழனுடைய பெருமைகளை விளக்கி பேசியும், ராஜேந்திர சோழனுடைய பெயரால் சிறப்பு நாணயம் வெளியிட்டும் ராஜேந்திர சோழனை கௌரவப்படுத்துகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நரேந்திர மோடிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் தலைவருமான மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு கோரிக்கை எழுப்பியிருக்கிறார். தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜேந்திர சோழனுடைய வாரிசுகள் இன்னும் இருக்கிறார்கள், பிச்சாவரம் ஜமீன்தாரர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நரேந்திர மோடி சந்திக்க வேண்டும். இந்த ராஜேந்திர சோழன் சதய விழாவில் அவர்களுக்கான கௌரவத்தை அந்த விழாவில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அறிக்கை மூலம் மருத்துவர் ஐயா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ராஜேந்திர சோழனுடைய ஓவியம் இதற்கு முன்பு இருந்த பழைய பாராளுமன்றத்திலே இருந்தது. எப்படிப்பட்ட ஓவியம் என்று கேட்டால், அலை வீசும் கடலில் மரக்கலங்களை நிறுத்தி வைத்து அந்த மரக்கலங்களில் வீரர்கள் அணிவகுத்து நிற்க, கடற்கரையில் நின்று கொண்டு ராஜேந்திர சோழன் இந்த படை புறப்படட்டும், தென்கிழக்கு ஆசியா நோக்கி புறப்படட்டும் என்று ராஜேந்திர சோழன் நடத்திய சோழர்களுடைய கப்பல் படையெடுப்பை பற்றிய ஒரு ஓவியம் இருந்தது. அந்த ஓவியத்திற்கு கீழே ஒரு வாசகத்தையும் எழுதி வைத்திருந்தார்கள். ராஜேந்திர சோழன் அமைத்ததுதான் உலகத்தின் முதல் கடற்படை, கப்பல் படை என்று எழுதி வைத்திருந்தார்கள். அந்த அளவிற்கு இந்திய நாட்டின் பாராளுமன்றத்தை அலங்கரித்த ராஜேந்திர சோழனுக்கு அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்திலே விழா எடுக்கின்ற பொழுது, அதுவும் 1000வது ஆண்டு சதய விழா எடுக்கின்ற பொழுது, அந்த விழாவிலே பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு ராஜேந்திர சோழனுக்கு பெருமை சேர்ப்பது என்பது ஒரு முக்கியமான செய்தி என்றாலும் கூட, அதிலும் சில அரசியல் இருப்பதாக சில அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். அது என்னவென்று கேட்டால், வட இந்தியாவில் குறிப்பாக மகாராஷ்டிர மாநிலத்தில் சத்ரபதி சிவாஜியை உயர்த்தி பிடித்து, சத்ரபதி சிவாஜியை ஒரு இந்து மன்னன் என்றும், சத்ரபதி சிவாஜி என்கின்ற மன்னன் மட்டும் இல்லை என்றால் இந்தியாவில் நாம் எல்லோரும் முஸ்லிம்களாக மதமாற்றம் செய்யப்பட்டிருப்போம் என்ற ஒரு பிரச்சாரத்தை செய்து, அதன் மூலம் இன்றைக்கு மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட இந்தியாவில் பல மாநிலங்களை பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது. அதை போல தமிழ்நாட்டில் ராஜேந்திர சோழன் என்கின்ற ஒரு மன்னனை கையில் எடுத்தால், அதன் மூலம் ராஜேந்திர சோழனை ஒரு இந்து மன்னனாக மக்கள் மத்தியிலே நாம் ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்து செய்துவிட்டால், அந்த பிரச்சாரம் வெற்றி பெறுகின்ற பொழுது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்சியாக மாறும் என்று பாரதிய ஜனதா கட்சி நீண்ட காலமாக திட்டம் போட்டு இருக்கிறது.
அந்த திட்டத்தை இப்பொழுது செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ராஜேந்திர சோழனாகட்டும் ராஜராஜ சோழனாகட்டும் அவர்கள் ஆண்ட காலத்தில் வீர சைவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ராஜராஜ சோழன் காலத்திலும் ராஜேந்திர சோழன் காலத்திலும் அவர்கள் ஆண்ட பகுதிகளில் இருந்த சிவாலயங்களில் தமிழில் மட்டுமே மந்திரம் ஓதச் சொன்னார்கள். தமிழில் மந்திரம் ஓத வேண்டும் என்று ராஜேந்திர சோழனுடைய சகோதரன் ஆதித்த கரிகாலன் உத்தரவிட்ட காரணத்தால் 4-5 பிராமணர்கள் ஒன்று சேர்ந்து சதி செய்து வஞ்சகம் செய்து ஆதித்த கரிகாலனை கொன்றார்கள் என்பது கடந்த கால வரலாறு. ராஜேந்திர சோழனாகட்டும் ராஜராஜ சோழனாகட்டும் கரிகால் சோழனாகட்டும் அவர்கள் அனைத்து மதத்தையும் இந்த நாட்டிலே சமமாக வைத்துத்தான் ஆட்சி நடத்தி இருக்கிறார்கள். எந்த மதத்திற்கும் பெரிய முன்னுரிமையை கொடுக்கவில்லை. மதத்தின் ஆட்சியை சோழ மன்னர்கள் நடத்தியதில்லை. கரிகால் சோழன், ராஜேந்திர சோழன், விஜயாலய சோழன், ராஜராஜ சோழன், இப்படி எந்த சோழ மன்னர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் மதத்தை கையிலே வைத்து கொண்டு ஆட்சி நடத்தியதில்லை. அனைத்து மதத்தையும் சமமாக வைத்து ஒரு மிகப்பெரிய மக்கள் ஆட்சியைத்தான் நடத்தினார்கள். இன்றைக்கு கூட சோழர்கள் கட்டி வைத்த அந்த கல்லணை, அரியலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற சோழகங்கம் ஏரி, இவை அந்த சோழகங்கம் ஏரி ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. கல்லணை கரிகால் பெருவளத்தானால் கட்டப்பட்டது. இப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர்களான ராஜேந்திர சோழனையும் ராஜராஜ சோழனையும் ஒரு மதத்திற்குள் திணித்து விட வேண்டும் என்று நினைத்தால் அப்படி திணிக்க நினைத்தவர்கள் கண்டிப்பாக தோல்வியை சந்திப்பார்கள். இன்னொரு விளம்பரத்தை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக வட தமிழ்நாட்டில் வன்னியர்கள் பெரும்பான்மையாக ஆள்கின்ற பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் காலூன்ற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராஜராஜ சோழன் வன்னியர் வம்சாவளியைச் சேர்ந்தவர், சத்திரிய மன்னன் ராஜேந்திர சோழன். ஆகவே இவர்களுக்கு ஒரு பெரு விழா எடுப்பதன் மூலம் அதன் மூலம் வன்னியர் சமூகத்து இளைஞர்களை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மடை மாற்றம் செய்ய முடியும் என்று நினைத்து கூட இந்த விழா எடுப்பதாக ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் நிச்சயமாக ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் ஒரு மதத்தை வளர்ப்பதற்காக யாராலும் பயன்படுத்த முடியாது, அதில் வெற்றி காண முடியாது. இருந்தாலும் கூட மாமன்னன் ராஜேந்திர சோழன் விழாவில் இந்திய நாட்டின் பிரதமர், அதுவும் எப்படிப்பட்ட ராஜேந்திர சோழன், கங்கை கரை வரை படையெடுத்து சென்று சோழர்களின் புலி கொடியை பறக்க விட்டவன். அந்த ராஜேந்திர சோழனுக்கு எடுக்கின்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வது அந்த விழாவிற்கு பெரும் சிறப்பு என கூறிக்கொள்வதோடு, இந்த விழாவிற்கு வருகின்ற பிரதமர் நரேந்திர மோடி இந்த விழாவிற்கு வருவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி வலிமை பெற்றிருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்ததாக சொல்லப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணியில் இணையும். அதற்கான வேலையை துரிதப்படுத்த வேண்டும் என்று நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சொல்லி இருந்தாலும் கூட இன்னும் அந்த வேலை முற்று பெறவில்லை. அதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ஐயாவிற்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையேயான கருத்து மோதல்கள், கருத்து முரண்பாடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கூட அன்புமணி அவர்கள் தொடங்கி இருக்கின்ற 100 நாள் பயண திட்டத்திற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார் என்றும் பல ஊடகங்களில் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இவற்றை பற்றியெல்லாம் கேள்விப்பட்ட நரேந்திர மோடி அவர்கள் அன்புமணியை தொடர்பு கொண்டதாகவும், அன்புமணியை தொடர்பு கொண்டு அவரிடம் அவர் சொன்ன கூற்று, உங்கள் தந்தையை சமரசம் செய்து நீங்கள் இருவரும் ஒன்றாகி அதற்கு பிறகு அதிமுகவோடு கூட்டணி வைத்தால்தான் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியும் வளர முடியும், திமுக ஆட்சியையும் வீழ்த்த முடியும், திமுக இல்லாத கூட்டணி அரசை கொண்டு வர முடியும். நீங்கள் உங்கள் தந்தையோடு கருத்து முரண்பட்டு தனியாக ஒரு பக்கம் அரசியல் செய்து கொண்டிருந்தால் உங்களுடைய அரசியல் தமிழகத்தில் திமுகவின் வெற்றியை எந்த விதத்திலும் பாதிக்காது. நீங்கள் தனித்தனியாக இருக்கின்ற வரை தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டில் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பது உங்களுடைய செயல் திட்டமாக இருக்குமானால், அதாவது அன்புமணி அவர்களின் செயல் திட்டமாக இருக்குமானால், உடனடியாக உங்கள் தந்தையோடு சமரசம் செய்து கொண்டு
உங்கள் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை ஒன்றாக இணைத்து அதற்கு பிறகு அதிமுகவோடு கூட்டணி வைத்து இன்னும் சில சிறு சிறு கட்சிகளை அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இணைத்தால் மட்டுமே திமுக ஆட்சியை வீழ்த்திவிட்டு இன்றைக்கு அன்புமணி கூறிக்கொண்டிருப்பதை போல கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறார் அல்லவா, அந்த கூட்டணி ஆட்சியை கொண்டு வர வேண்டுமென்றால் உடனடியாக தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற கூற்றுக்கு ஏற்ப மருத்துவர் ஐயா அவர்களுடன் சமரசத்தை ஏற்படுத்தி கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை இணைத்து அதற்கு பிறகு 100 நாள் நடை பயணத்தை 100 நாள் பிரச்சார பயணத்தை அன்புமணி துவக்கினால் அந்த வெற்றி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும். ஆகவே தந்தையோடு சமரசம் செய்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியை இணைக்கின்ற வேலையை பார்க்க வேண்டும் என்று அன்புமணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியதாகவும் ஒரு செய்தி இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.